எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். இப்படி சொன்னவுடன் யாராவது சிரிப்பாங்க, யாராவது தலையசைப்பாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு பெரிய தனிமை இருக்கு. தாய்லாந்து நாட்டுல ஒரு சிறிய நகரம். அங்க ஸ்டெல்லா என்ற பெயர் கொண்ட 65 வயது பெண் வாழ்ந்தாங்க. 2 முறை திருமணம் பண்ணி 2 முறை பிரிந்திருந்தாங்க. வயசு கூடிக்கிட்டே போனது. ஆனா மனசு இன்னும் பசுமையா இருந்தது. ஒரு நாள் ஸ்டெல்லா தன் வீட்டின் வாசலில் ஒரு விளம்பர பலகை தொங்க வச்சாங்க. அதுல எழுதியிருந்தது, எனக்கொரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். 60-70 வயதுக்குள் இருக்கணும். மனைவியை இழந்தவரா அல்லது தனியா வாழ்ந்தவரா இருந்தா பரவாயில்லை. அந்த விளம்பரத்தை பார்த்து எல்லா பக்கத்திலிருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. சிலர் கேலியாவும் பார்த்தாங்க, சிலர் உண்மையாவும் அவளை சந்திக்க வந்தாங்க. ஆனா ஸ்டெல்லாவுக்கு இது சிரிப்பு விஷயமில்லை. அவள் வாழ்க்கையில் மனதை புரிஞ்ச ஒருத்தர் கிடைக்கணும். அவளோட காலை நேர காஃபி சுவைக்கேற்ற சிறு உரையாடலுக்கு தயாரான ஒருவன் வேண்டும் என்பதுதான் ஆசை. ஒரு நாள் 68 வயசான ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் அவளை காண வந்தார். அவர் முகத்தில் சிரிப்பு இருந்தது, ஆனா கண்களில் தனிமை நிறைந்திருந்தது. அந்த நாளிலிருந்து ஸ்டெல்லா வாழ்க்கை மாறிப்போச்சு. காலை காஃபி இருவரும் சேர்ந்து, மாலை நடை இருவரும் சேர்ந்து, இரவுக்கு முன் ஒரு சிறு சிரிப்பு என்று அவளுக்கு மீண்டும் உயிர் தந்தது. வாழ்க்கையில் சில சமயம் நாம இன்னும் ஒரு தொடக்கம் முடியாது என்று நினைக்கிறோம். ஆனா ஸ்டெல்லா காட்டியது வேறு. வயசு கூடினா மனசு சாகாது. வயசு கூடினா ஆசை மாறாது. வாழ்க்கை யாருக்கும் ஒரே நிறத்தில் முடியாது. அவளோட விளம்பர பலகை ஒரு காதல் விளம்பரம் இல்லை. அது ஒரு மனித மனசு தனிமையிலிருந்து மீள வேண்டிய முயற்சி. நம்ம வாழ்க்கையிலும் எத்தனை பேர் ஸ்டெல்லா மாதிரி அமைதியா வாழ்றாங்க. ஆனா உள்ளுக்குள் பேசணும், கேட்கணும், அன்பு தேடணும் என்று நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க, வயசு மாறினாலும் அன்பு தேவை மாறாது. மனித மனசு எப்போதும் ஒருவரை தேடிக்கொண்டுதான் இருக்கும்.